ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய் எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இதில் கொஞ்சமாக கடுகு, ஒரு அரை டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துட்டு, கடுகு உடஞ்சதும் இதில் வந்து நம்ம சின்ன வெங்காயம் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 250 கிராம் சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால வந்து ஒரு 200லேருந்து 250 கிராம் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இன்னும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும். மினிமம் 200 கிராம் சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸில் நமக்கு வந்து ஒரு 30 வெங்காயம் வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, கூடவே 8 பல் போல் பூண்டு ரெண்டையும் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை வந்து நம்ம அரைச்சி சேர்க்கறத விட இந்த மாதிரி இடித்து சேர்க்கும் போது அந்த டெக்ஸ்சரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதில் நான் வந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். அதை வந்து கத்திரி வச்சு ஒரு 3ஆக கட் பண்ணிட்டு உள்ளே இருக்கிற விதைகளை வந்து தனியாக எடுத்துட்டேன். அப்போ வந்து நமக்கு ரொம்ப காரம் இருக்காது. உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நம்ம வந்து 12லேருந்து 15 வரைக்கும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்து 12 சேர்த்துருக்கேன். இது வந்து கொஞ்சம் காரமான மிளகாய் தான். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை இலை சேர்த்துட்டு இதை மறுபடியும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி கலந்துடலாம். கலந்ததுக்கப்புறமா இப்போ இதில் வந்து நம்ம சிக்கன் சேர்க்கணும். நான் இன்னைக்கு வந்து 1/2 கிலோ எலும்போடு இருக்கிற சிக்கன் துண்டுகள் எடுத்திருக்கேன். அதை வந்து ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இல்லாமல் கொஞ்சம் இந்த சைஸ்க்கு நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து எல்லாம் சேர்ந்து ரோஸ்ட் ஆகி வரும்போது இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் போல் அப்படியே இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு வெளியெல்லாம் வெந்து அந்த தண்ணி விட்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் போல் வரும். அதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு வாட்டி கலந்துடலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி, ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சு வேக வைக்கணும். அப்போ தான் வந்து அந்த காஞ்ச மிளகாயில் இருக்கக்கூடிய அந்த காரம்லாம் அந்த சிக்கனில் நல்லா இறங்கும். அதனால தான் நம்ம தண்ணி சேர்த்து வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் வேக வச்சுக்கோங்க, இருக்கட்டும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா சிக்கன் வந்து ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இன்னும் ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் போல் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து அந்த சிக்கனோட கோட்டாகி ரொம்ப நல்லா வரும். அதனால ஓப்பன் பண்ணி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அந்த கிரேவி எதுவுமே இல்லை, சின்ன வெங்காயம் சேர்த்த அடையாளமே இருக்காது. ஏன்னா அதெல்லாம் சேர்ந்து அப்படியே அந்த சிக்கனோட நல்ல கோட் ஆகிரும். அதனால தான் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நமக்கு வந்து இப்போ என்ன டெக்ஸ்சரில் வேணுமோ நம்ம அதை எடுத்துக்கலாம். ரொம்ப ரோஸ்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன மல்லி எல்லாம் சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படி நம்ம வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கும்போது அந்த தேங்காய், சின்ன வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ரோஸ்ட் ஆகி அந்த சிக்கனோட நல்ல கோட் ஆகிரும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெடியாக இருக்குது. நம்ம ஏற்கனவே மஷ்ரூம்லேயும் பள்ளிப்பாளையம் ஸ்டைல் பண்ணியிருக்கோம். அதனால வெஜிடேரியன் ஆப்ஷன் வேணால் நம்ம மஷ்ரூம்லேயும் பண்ணலாம். ரொம்ப